ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது கத்தார் ஃபர்ஸ்ட் வீக்கில் எடுத்த வீடியோ. கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாததுனால இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட ஆரம்பிக்கிறேன். வாய் ஒளருது. ஆக்சுவலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். லஞ்சுக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பாயாசம் இல்லை, கிரேவி செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வீக் ஃப்ரைடே. ஸோ அன்றைக்கி வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியே ஆகணும். கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்படியே லக்கேஜ்லேயும் பாக்ஸ்லேயும் ட்ராலிலையும் அப்படியே இருந்தது. அதையெல்லாம் ஃபஸ்ட்டு அடுக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி குழந்தைங்கள 2 பேரும் மதியம் ஒரு 2 o'clock சாப்பிட்டு படுக்க வச்சுட்டு நான் மட்டும் ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையெல்லாம் ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ எவ்வளோ இருக்கணும்னு பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். அது வரையும் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரிசி வர கிடைக்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்குள்ளேயே ஒரு 4-5 கடைக்கு ஏறி போய் பார்த்து அரிசியெல்லாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தஞ்சாவூர் பொன்னி அரிசி தான் கிடச்சிது. எங்களுக்கு அது 20 கிலோ கிட்டத்தட்ட 117 ரியால். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திங்ஸ் எல்லாம் சரி அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது என்கிட்ட எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. வீட்டில் போட்டுக்கிறதுக்கு தனியாக, அப்புறம் வெளியில் போட்டுக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் சர்ச்சுக்கெலாம் போகிறதுக்குன்னு தனித்தனியாக சாரீ எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதெல்லாம் தனித்தனியாக ஹஸ்பண்ட் மடித்து கொடுத்தாங்க. அப்போ இவ்வளோ ட்ரெஸ்ஸு இருக்குது ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணன்ற மாதிரி எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்க, எதுவுமே போடவே மாட்டேற, கேட்டால் ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 47 தான் இருந்தேன். ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் 62 ஆனேன். இப்போது 61 அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன். அதனால் நான் முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸு எதுவுமே என்னால் இப்போது போட முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸு ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கிறது, ஃபீடிங்காக எடுக்கிறது, நான் தஞ்சாவூருக்கு அங்கே போனால் எடுக்கிறது, எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே கொஞ்சம் எடுக்கிறது, கத்தார் வரப்பெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது, அப்படி இப்படின்னு ட்ரெஸ் எடுக்கிறதே வேலையை. ஆனால் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.